எல்லாம் போட்டுதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த கட்டடங்கள் எல்லாம் உடைச்சிட்டு இதெல்லாம் உடைஞ்சு முடிச்ச கட்டத்தில் இருந்து இப்போ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முத்தையங்கட்டு குளத்தில் நிற்கிறோம். இந்த முத்தையங்கட்டு குளத்தை உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இராணுவம் இந்த கிராம மக்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட வேலை திட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கு. என்னத்துக்காக இந்த வேலை செய்யணும், ஏன் இவ்வளோ பேர் இங்கே நிற்கிறோம்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மீட்கணுமெண்டா இந்த கிராம மக்களை, அதுக்கு இந்த நடவடிக்கை தான் முக்கியம். அது என்ன நடவடிக்கை, யார் வர போகிறான்றதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இது வந்து சரியான ஒரு கஷ்டம் தான். என்ன செய்யறது, எல்லாம் தண்ணிக்கெல்லாம் வரணும். அடம் பிடிக்கிறார், எழும்ப மாட்டேன் அடம் பிடிக்கிறார். இதில் வந்து எல்லாருமே வேலை செய்து ஒரு டைமை வந்து இதில் இருந்து எடுக்கணும். பாருங்க வேலையை வேலை திட்டம் தான் கனவுல வேலை திட்டம் தான் நடக்குது. இங்கே பாருங்க வேலையை இராணுவம் நிற்கிறாங்க, மண்முடியில் அடிக்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம். இதுக்குள்ள இந்த பக்கம் தான் உடைச்சிருக்கேன், அங்கே உடைச்சிருக்கேன். இதுக்குள்ளால பாய வைக்கிறேன். இந்த பக்கம் தான் உடைச்சிருக்குது. இப்போ இங்கே தான் அந்த இதை ஓடி நம்ம இதை வந்தேன் போட்டு ரைட். நாங்கள் இப்போ கீழே இறங்க அப்புறம் பார்ப்போம் இறங்கி என்னமே. இதில் வந்து வேலை திட்டம் வந்து சுற்றி அனுபவமாக நடந்து கொண்டிருக்கு. என்னென்னா அடுத்த தரம் வந்து வான் கதவுகள் திறந்தால், இப்போ வந்து நார்மலாக வான் பாதி ஒன்று நினைக்கிறேன். வான் கதவுகள் திறந்தால் இந்த 6 கிராமம் இதுக்குள்ளே இருக்க 6 கிராமமும் பாதிக்கப்படும். அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் இவ்வளோ வேலை நடக்குது. இந்த மக்களும் இங்கே இராணுவம் வந்து நஞ்சு இந்த வேலையை செய்யணும். உண்மையில் அவங்களோட கஷ்டம்ன்றதை விட கொஞ்சம் அவங்க எப்படி விட்டாச்சிருக்காங்க. அடுத்த இதை விட்டாச்சு தான் இருக்கும். அணைக்கட்டு வந்து கீழே அரிப்பூர்ன்ற காரணத்தால் கீழ்பக்கத்தால் இந்த மக்களும் நாங்களும் நிறைய கஷ்டப்படுறோம். ஆனால் இதில் 32 சமக்கார அமைப்பு இருக்கு. அதில் சில 2 பேர் வேறு ஒருத்தர் நீங்கள் பங்களிப்பு. சரி, ஓகே, பங்களிப்பு தரலன்ற விஷயத்தை விட இந்த இடத்துல இராணுவம் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யும். அவதான் என்ன சொல்ல போறீங்க? சரி, அதே போல இந்த கிராம மக்களோட பங்களிப்பு இப்ப எப்படி இருக்கு? கிராம மக்கள் வந்து மீனவ சங்கம் என்ற ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கம் நிக்கணும். அவங்க வந்து வேலை செய்யக்குள்ள இந்த கிராம மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. என்ன பாதிக்கப்பட்டதா விவசாயம், இந்த கிராம மக்கள் தான் பாதிக்கப்பட்டது. அவங்களோட வாழ்வாதாரம் தான் அளிக்கப்பட்டது. முழுமையா நிக்க வேண்டியாகல மீனவ சங்கம் நிற்கும். இந்த மக்கள் நிக்கணும் அல்லது இந்த இதுல வேலை செய்யற அந்த இளைஞர்களுக்கு ஏதாவது மக்கள் அது சுத்தமா இழக்க வேண்டியது. முற்றுமுழுதாக விவசாயம் மீன்புரிய எதுவுமே இல்லை. இந்த ஊருக்கு மதிப்பும் இல்லாமல் போயிடும். இந்த தண்ணி உடைச்சதால எத்தனை கிராமம் பாதிக்கப்பட்டது? இப்ப கிட்டத்தட்ட 6 நந்திக்கடல் வரை உள்ள கிராமங்கள் சொல்ல முடியாது. 12 கிராமத்துக்குள்ள சேதம் படுத்திருக்கலாம். சம்பவம் நடக்காதுன்றது அடுத்தது இன்னொரு விடயம் இங்க சொல்றாங்க. இந்த குளம் உடைச்சதால இந்த பொருட்கள் அதாவது ஆதி காலத்துல இருந்த சில பொருட்களும் வெளியில வந்தோன்னு சொல்லி அப்படி எதுவும் இருக்காது. சில கல் பழைய காலத்து கல் வெட்டுகள் இப்பயும் கிடக்குதா? இப்பயும் கிடக்கு கிடக்கு. அதுல முழுமையான விவரங்கள் எங்களுக்கு தெரியாது. அது புதையலா கல்வெட்டா இந்த மின் காலத்தில் வேலை செய்த அவங்க கட்டின கட்டடங்களா அதை பத்தி எங்களுக்கு வடிவாக எத்தனை ஆண்டுக்கு முதல்ல கட்டப்பட்டதா இருக்கு?
இது என்ன பொறுத்தவரை 60ஆம் ஆண்டுக்கு முதல் கட்டப்பட்டதா ஆறு கட்டினே தெரியாது. தெரியாது. நாங்கள் கடைசியில் 1977 இங்கே வந்து உயர்த்தி கட்டினோம். சரி, இப்போ நாங்கள் அதெல்லாம் கீழே பார்த்துட்டு வந்து சரி, நன்றி. ஒரு பாதிப்பு தான். ஆனால் இந்த குளக்காட்டு சம்பந்தமாக சொல்றதுக்கு ஒரு தருமே முன்பாராங்க. உடைச்சிருக்கு, பார்க்க தெரியும் உங்களுக்கு. யாருமே கதைக்க முன்வரியினம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 கிராமம் வந்து தண்ணி புகுந்திருக்கு கிராமங்களுக்கு. அதை வந்து சொல்ல இந்த இதில் வந்து ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு விடயத்தையும் யாராவது சொல்லணும். சொன்னால் தான் அவர்களுக்கு இங்கே இதில் தண்ணி பாஞ்சு வந்துருக்கு மீன். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடுமென்னு இந்த கதவு ரெண்டும் திறக்க வேண்டி வரும். ஆனால் திறக்கத்தான் வேணும். ஏனெண்டா திறந்தால் தான் இந்த இதை வந்து இல்லாமக்கலாம். பாருங்கள், இராணுவமும் மக்களும் சேர்ந்து தான் இதை செய்யணும். இந்த பிரதேச மக்களும் இந்த இராணுவமும் சேர்ந்து தான் இந்த வேலையில் செய்யணும். எப்படி உட்டாச்சிருக்கட்டு பாருங்கள். இந்த கட்டுகளெல்லாம் உட்டாச்சி தெரிஞ்சிருக்கு. எல்லாம் உடைச்சிட்டு இதெல்லாம் உடைஞ்சு கொடுக்குற கட்டத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற அளவு சில நேரம் எல்லாம் உடைஞ்சு கொண்டே இருக்குது. இந்த இடத்துல இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் நின்று பார்க்குறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லினதில் பழைய கல்வெட்டுகள் எல்லாம் கிடக்குன்னு சொல்லி அதையும் நாங்கள் பார்ப்போம். அப்படி இருக்கா இல்லையா, கல்வெட்டுகள் எது கிடக்கா இல்லைண்டு. இதில் தான் அந்த மீனெல்லாம் அள்ளினு சொல்லி மக்கள் எல்லாம் மீன் அள்ளின இந்த இடங்கள் தான் நாங்கள் இப்போ நிற்கிற இடம். சரி, பார்ப்போம் என்ன நடக்க போகிறதுல. ரெஸ்ட் எடுத்து இந்த தம்பியாக்கள் இங்கே வந்திருக்கணும். பொருட்கள் அதுவும் வந்து கிடக்குதுன்னு சொல்கிறாங்க வெளியில். இதில் வந்து அந்த செங்கற்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து செங்கற்கள் அந்த இதில் கிடக்குது பாருங்கள். இதுவும் வித்தியாசமாக கிடக்கு. ஆமாம், கல்லுகள் இதெல்லாம் ரவுண்ட் கல்லுகள் என்னன்னு தெரியலை. சரி, நாங்கள் இப்படி பார்ப்போம். இதுக்குள்ளே நிறைய மீனெல்லாம் நீ பிடிச்சலையாடா? மீன் பிடிக்கலையா? இதுக்கு நிறைய மீன்கள்லாம் பிடிச்சவங்களாம் இந்த இடத்துகளில். இந்த கிடாக்கு பாருங்கள் மீன்கள். இதிலெல்லாம் மீன் கிடாக்கு, இதிலெல்லாம் மீன் கிடாக்குது. நிறைய கல்லுகள்லாம் கிடாக்குது. இங்கே கிடாக்கு இல்லை. இதுகளுக்கெல்லாம் மீன் கிடாக்குது. நியாயமான மீன் போய் கொண்டு இருக்குது. சின்ன சின்ன மீன்கள் எல்லாம். என்னடா சின்ன சின்ன மீனெல்லாம் நிற்குது. இங்கே மீனை பார்த்தியா? இங்கே எவ்வளோ மீன் போய் ஏறி கொண்டிருக்காங்க. ஏன் மீனை இதில் போகுது, இந்த போகுது. இங்கே அவ்வளோ நிற்கிற மாட்டேன். இதெல்லாம் பிடிச்சவங்க காகம் அவ்வளோ மீனை பிடிக்குது. எங்கே பாருங்க இதில் இதெல்லாம் மீன் தான். இந்தா பாருங்க, நான் மீனை பிடிக்கணும்னா இந்த இது என்ன விட முரல் இங்கே. ஐயோ ஐயோ, இங்கே அண்ணா முரல். முரல் குட்டி இங்கே இல்லை, இது குத்தாத சின்ன. இங்கே சின்ன முரல். ஆனால் இதை பிடிச்ச காகம் பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, குளத்திலேயே முரல் இருக்கு. குளத்திலையும் முரல் இருக்கு. கடல்ல மட்டும் இல்லை, குளத்திலையும் முரல் இருக்கு. அதுதான் சாக்காட்டில் அது ஓடும். அது பாருங்க, அது விளையாட்டு காட்டி போகுது எங்களுக்கு. நான் அதை சும்மா கையில் வச்சுருந்தேன். என்ன இது பிடிக்குது, காகம் பிடிக்குது மீனெல்லாம். அதான் பிரச்சனை. இதெல்லாம் பாருங்கள் முழுதும் அந்த பழைய காலத்து இந்த கட்டுகள் செங்கல்கள் கிடக்குது. அதுதான் பெரிய பெரிய செங்கற்கள். என்ன
இதான் அடித்த கட்டா இங்கே பாருங்க. அந்த காலத்தில் கட்டிக்கலாம் செங்கல் வச்சு தான் கட்டிக்கிறாங்களே. ஆண்ணே செங்கல் எல்லாம் வச்சு தான் கட்டிக்கிறாங்களா அப்போவே? இது பழைய கட்டு தான் செங்கல் கட்டு. பாருங்க எப்படி கிடக்கு இந்த இடமண்டு. நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதுக்கெல்லாம் நியாயமான மீன் நிற்கிது. இந்த கட்டையே அடித்து பிரட்டி விட்டுருக்குதாண்டா. இந்த கட்டையே அடித்து பிரட்டி விட்டுருக்குதாண்டா. எப்படி இருக்கான்னு பாருங்க. விட்டாச்சு இதில் இந்த கிடக்கு. இந்த கிடக்கு என்ன கவனம். இந்த கல்லுகளை பாருங்க எல்லாம் வட்டம் ரவுண்ட் அப்படி சதுரம் அப்படி தான் இந்த கல்லுகள் இருக்குது. செங்கல்கள் எல்லாம் அடுத்த கருங்கல்லும் அப்படி தான் இருக்குது. இப்போ தண்ணி கூட வருதாண்ணே? திறந்து விட்ட தண்ணி தான் வருதாண்ணா? பான் பாஞ்சு கொண்டு இருக்கேண்ணே. போகல அதில் போ பாங்க. இங்கே பாருங்க பாயப்படுறா. ரைட் பாங்க பாங்க பாங்க. என்னய்யா இப்படி இறங்குறீங்க? நானண்டா இப்போ குதிச்சிருப்பேன் நாங்கள். ஆமாம் வருங்க. நல்ல மணல், எல்லா மணலும் இங்கே வந்துருக்கு. கட்டுக்க போட்ட மணல் எல்லாம் வைரமான மண். அடுத்து இங்கே பாருங்க. இதில் கட்டு இருக்குது பாருங்க. செங்கல் கட்டு இந்த இருக்கு. இது என்ன கட்டுது? இது கட்டு ஒன்று இருக்குது. இதில் சதுரமாக கிடக்கு. ஒரு பெட்டி மாய கட்டிக்கிறாங்க. எப்படி விட்டாச்சிருக்கேன் இதில் தண்ணி. இங்கே பாருங்க. இதில் வார வரித்த தண்ணி. அந்த தண்ணி இதுக்கால வெளியே வருது. அவங்கள அங்கே இருந்து வெளியேற்றுறாங்க தண்ணியை வெட்டி. பாருங்க டிராக்டரில் அப்படி கொண்டு வராங்களேண்டு. ரணக்கலை வேலை நடந்து கொண்டு இருக்குது. டிராக்டர்லாம் அதுக்கு புதஞ்சிரு. டிராக்டர் அதில் புதஞ்சிரு. கடுமையாக செய்து எடுத்துட்டாங்களா? எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டாங்களா? ஒரு இதுகளை போட்டு விட்டுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்களை விட்டாச்சிருக்கு. அப்படி எழுவாங்க. மரத்துக்கு கொண்டு கல்லுகளெல்லாம் கொண்டு பூத்தி இருக்குது. ஆனால் அந்த மரம்பில் இல்லைண்ணே. இப்படி இதாண்டு மரம்பில் இல்லையே. அதுதான் இப்படி இருக்கிற மரம் விழுந்தல இருக்கும். கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காண்டு. இதுக்குள்ளே மரத்துக்குள்ளே இந்த ஒரு இதுவும் இல்லை. பன்னி பிளாக்கண்ண போகிறேன் முன்னுக்கு. நான் பின்னால் போகிறேன். இவ்வளோ மீன் கிடக்குற செத் இதுகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறதுக்கெல்லாம் இருக்கிறாங்களா ஆட்கள். அதுக்குள்ள பெரிய மீன் செத்து கிடக்கண்ணே. வேலையில் வந்து வேகமாக தான் செய்து வந்துருக்குறாங்களே. எப்படியாவது முடிக்கணும். ராணுவம் வந்து இவ்வளோ வேகமாக இருக்கிறது. மாவட்டத்தில் அரவாசி கிராமம் இருக்கு. அரவாசி கூட இருக்கு. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு தரம் வந்து பங்களிப்பு குடிக்கையில் போன எப்படி டேஞ்சர் ஆகிடுச்சு. தண்ணி போகுது. பண்டு உடைச்சிருக்கு. நியாயமான கட்டிடங்களை உடைச்சிருச்சு. நல்லா தெரியும். தண்ணி நிப்பாட்ட இல்லாமல் இதில் தான் இப்போ இந்த மண் கூட போட்டுக்கொண்டு இருக்கணும். அப்போ இந்த குளம் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் மக்கள் முழுக்க பங்களிப்பு செஞ்சுருந்தா இன்னும் உதவியாக இருந்திருக்கும் கூட. ஆக்கள் செய்யலை. ராணுவம் கூடுதலாக இருக்கிறது. தேங்கத்தில் மீனவர் இருந்து கொஞ்சம் ஒரு 101 குடும்பம் இருக்குது. அந்த 101 குடும்பத்தில் அவரை தெரிவிக்கணும். இல்ல இப்ப தண்ணி வந்து எல்லார வீட்டுக்கே தானே போனது. எல்லார வீடும் தான் பாதிப்பு. பங்களிப்புல வந்து சரி நீங்கள் ஆம்பளைகள் வந்து 2 வேலை செய்யறது ஓகே. இப்போ நீங்க பொம்பளை எல்லாம் வந்து நிக்கிறீங்க. அம்மா வயசானாக்கள் நிக்கிறீங்கண்டா உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் மற்ற இந்த கிராமம் என்ன காரணத்துக்கு பராமரிக்கணும் இந்த வேலைக்கு?
வாழ்வாதாரமே இல்லை இந்த குளம் இல்லாது. இல்லை மற்ற விவசாயிகளும் அம்மா இதை நம்பி தான் இருக்கணும். இதை நம்பி தான் இருக்காங்க. அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்க ஆக்கள் இல்லை. ஆக்கள் ஏன்னா நான் இருக்கிற ஆக்கள் செஞ்சு தரட்டும் அப்படி இந்த கட்டத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஒரு மற்றபடி இஎஸ்ஆரில் எங்களுக்கு எந்த பதிவுமே தரையும் இல்லை. இப்படி வந்து வேலை செஞ்சு நாங்களாக தான் முயற்சி எடுத்து எங்களோட மீனவ சங்கத்தால் தலைவர் அமைச்சிட்டு போனாங்க. அவரில் அந்த கம்பெனி கூட தான் நாங்கள் வந்து இந்த வேலை செய்யணும். வேலை செய்கிறாங்க உங்களோட சேர்ந்து எல்லாருமே வேலை செய்யும். நம்ம வயசான ஆக்கள் பார்க்காம அம்மாக்கள் எல்லாம் உண்மையில் இந்த கிராமத்தில் இவ்வளோ பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. அப்படியோ எல்லாருமே வந்து 2 வேலை செய்தால் அவ்வளோ உபயோகமாக அந்த வேலையை முடிக்கலாம். வயசான அம்மாக்கள் வேலை செய்ய சிலர் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ தெரியலை. எனக்கு எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியலை. எல்லாத்தையும் எப்படி அரிச்சிருக்கா, இந்த இடத்த எப்படி அரிச்சிருக்கான்னு பாருங்கள். எல்லாத்தையும் உடைச்சி தான் போயிருக்குதுக்குள்ளால். அங்கேயும் ஒரு மண் மூட இதொன்று அடிச்சிருக்கணும் உடைக்காமல். ஆனால் திறந்தா அதெல்லாம் அள்ளிட்டு போயிடும் நினைக்கிறேன். இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. பாருங்க பெண்களும் வந்து வேலை செய்வது தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வந்து 2 வேலை செய்வீங்க இந்த கிராமத்தில் எல்லாரும் வந்து வேலைஞ்சா வேகமாக முடியும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதில்? நாங்கள் அங்கே கும்பலே 3 பேர் இருக்கிறோம். வேண்டாக்கா நானும் இருக்கிறோம் 3 பேரும் அங்கே காலையில் குளத்துக்கு போய் தான் வந்தேன். வேலைக்கு வந்து வேலை செய்கிறோம். முதல் கழிஞ்சு வந்து எங்களோட வெள்ளங்கள் எல்லாம் போயிட்டு தண்ணி எல்லாம் போட்டுதான் வெள்ளம் எங்களோட வெள்ளமெல்லாம் போயிட்டு அந்த வெள்ளம்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தோம். நாங்கள் எங்களோட காலமாக நாங்கள் தொழில் போய் வரச்சுனாங்க மண்டு விடாச்சிருக்கு மண் முட்டை அடிக்க வரோம். அப்போ நாங்கள் அங்கத்தை தான் நிற்கிறோம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ இதில் நட்டம் இல்லை லொஸ்ட் ஆகிட்டு எங்களோட வள்ளங்கள் வலைகள் எல்லாம் போயிட்டு எல்லாமே போயிட்டு போய் நாங்கள் திருப்பியும் இதை பாதுகாக்கணும் பண்ணிட்டா எங்களோட மக்கள் தான் இதுக்குள்ளே இருக்க விவசாயிகள் யாருமே வரல. இல்லை அங்காலே நிற்கிறாங்க. இதுக்குள்ளே நாங்கள் அங்கத்தவர்களே நாங்கள் இதுக்குள்ளே நிற்கிற விவசாயிகள் இல்லை. அங்கே மீனவர் சங்கம் மட்டும்தான் நிற்கிறீங்க. வந்து நாங்கள் தொழிலுக்கு போய் வந்த வாக்கில் வீட்டுகளுக்கு போனோம். வராமலும் இருக்கிறாங்களா இந்த வேலைக்கு? அங்கத்தவர் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துருக்குறாங்க. வெளியாட்கள் என்ன மாதிரி எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுக்கு குளம் எங்களை முத்தியங்கட்டு குளம் எங்களுக்கு தான் சாப்பாடு. நாங்கள் குளத்தை நம்பி தான் இருக்கிறோம் எல்லாரும். அப்போ இதை நாங்கள் பாதுகாத்தா தான் நாங்களும் ஜீவிக்கலாம், விவசாயிகளும் ஜீவிக்கலாம். அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்து இந்த குளத்தை கண்டது மண்ணு முட்டாட்சி வந்து இருக்கிறோம். சரி அம்மா சரி. வந்து 150 இராணுவ வீரர்கள் வந்து 150க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் நிற்கணும் என்று எங்களுக்கு சொல்லினோம். அது ஒரு படைப்பிரிவு, அவங்களோட படைப்பிரிவு. அப்படி இருந்தும் அவங்க வேலை செய்கிறாங்க. பாருங்கள் கடினமான முறையில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பிரதேச மக்களும் இங்கே நிற்கிறோம். நாங்கள் எல்லாரையும் தான் கேட்குறோம் என்னம்மா இந்த குளத்தின் நிலப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. இதில் கடமையாற்ற இராணுவம் வந்து தண்டுவான் இராணுவ முகாமிலேருந்து வந்திருக்கிறோம். 14GW என்ற ஒரு அணியத்தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த படைப்பிரிவு 150 பேர் இதில் வந்து 2 வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்மங்களுக்கு. ஏனெண்டா இராணுவம் வந்து இதில் வந்து பேட்டி கொடுக்குறது வந்து அவங்க தவித்து கொள்கிறாங்க என்று அவங்கள பற்றி கொடுக்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் கேட்டபோது அவங்களுக்கு சொன்ன ஒரு விடயம், தாங்கள் வந்து இந்த வண்டை வந்து வேகமாக அமைச்சு கொடுக்கணும் இந்த மக்களுக்கு என்று சொல்லினோம். உண்மையில் அப்படி ஒன்று நடந்தால் இந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் இந்த மக்களும் வந்து இராணுவத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறது ஒரு முக்கியமான ஒரு அணி. தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் எப்படி எப்படி இந்த வேலை திட்டங்கள் போகுது, என்ன செய்ய போயினோம்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். குளம் கைவிட்டால் பெரிய அளப்பு வரும். மக்கள் எல்லாம் சரியான அளப்பு வரும். விவசாயம் பாதிக்கப்படும். அதனால தான் இந்த செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை இதில் வந்து இப்போ இராணுவத்தினர் 2 வேலை செய்கிறாங்க. அது இந்த கிராம மக்களில் நான் நினைக்கிறேன் 1000-1500 குடும்பங்கள் இருக்குது. இங்கே விவசாயிகளுக்கும் பாதிப்பு வந்திருக்கும், இங்கே மீனவருக்கும் பாதிப்பு வந்திருக்கும், விவசாயம் செய்யாதாக்களுக்கும் வீடுகளில் தண்ணி போயிருக்கும். அப்போ எல்லோரும் நின்றா இந்த வேலையை வேகமாக முடிக்கலாமல்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த குளம் உடைச்சாலோ அல்லது வெடிப்பு ஏற்பட்டாலோ எல்லாரையும் தானே தாக்கும். இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் தாக்காது தானே. முதல் நாள் தானே நாளைக்கு மற்ற பங்களுக்கு செய்வினமோ தெரியல. நீங்கள் என்ன அமைப்பில் இருக்கிறீங்க? நாங்கள் விவசாயிகள். ரைட் ஓகே. விவசாயிகள்ண்டா உங்களுக்கும் நிலங்கள் எத்தனை ஏக்கர் உங்களுக்கு பாதிச்சிருக்கு? எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் அப்படி பாதிச்சிருக்கு. மங்களுக்கு அங்கே பேராட்டுக்கு தான்
குளமையிலும் கைவிட்டால் இதில் எல்லாருக்கும் சிக்கல் தான். எல்லாத்தையும் சிக்கல் தானே. ஆனால் இப்பயும் வந்து தண்ணி வந்து இப்போ பாயப்புறன்னு தான் நிற்கிது. தண்ணி இப்போ ஃபுல்லாக நிற்கிது. இனி ஒரு மழை பெஞ்சா என்ன நடக்கும்? தண்ணி பேர் முதல் ஆபத்தான இல்லை தானே. ஆனால் அதுக்கிடையில் அதை செய்து முடிக்கணும். செய்து முடிப்பி நம்ம போட்டு கொங்குரிக்க போட போயிடும். இந்த உதவிக்கு கொடை போட்டால் தான் பாதுகாக்க முடியும். பிறகு மீதி வேலை கோடைக்காலம் தான் செய்யலாம். கோடைக்காலம் தான் மீதி வேலை செய்யலாம். இப்போ குளத்தை பாதுகாக்கிறக்காண்டி முன்னேற்பாடாக தான் இந்த உதவி கட்டப்படுது. சரி அண்ணா. மக்களும் கூடுதலாக வேலை செய்யணும் பாருங்க. வயசான ஆக்களே வந்து நின்று வேலை செய்கிறாங்க. கூடுதலாக இளைஞர்களும் வேலை செய்கிறாங்க. இன்னொரு விடயத்தையும் இதில் நாங்கள் முக்கியமாக ஒரு ஆம்பளை உதவி இல்லாத பெண்களை இங்கே வந்து வேலை செய்யக்குள்ள இத்தனை குடும்பங்களில் இத்தனை ஆம்பளை பேர் இங்கே வராமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 1000-1500 பேர் இருக்கிற இந்த குளத்தை நம்பி வாழ்கிற இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு இந்த பங்களிப்பு செய்தாங்கன்னு சொன்னால் உண்மையில் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ வேகமாக இந்த வேலைகளை செய்யணும் இருக்கணும். மண்ணுகள் அங்கே கொண்டு போய் இங்கே படிக்கணும். இங்கே வேலுக்கு ஒரு லோட்டுக்கு எவ்வளோ வந்துருக்கு? அப்படியா இல்லை ஃப்ரீயா தெரியல. வணக்கம். நான் வந்து மீனவர் சங்க தலைவர். அதாவது வந்து இப்போ 27-28 பகுதிகளில் வந்து அடித்த கனமழை காரணமாக வந்து அதாவது வந்து பாருங்கள் சூறாவளியோட கூடிய மழை வந்து இந்த பிரதேசங்கள் முழுவதுமே பெய்யப்பட்ட காரணத்தினால வந்து எங்களோட முத்தையங்கட்டு குளத்தில் வந்து நீர்த்தேக்கம் வந்து அதிகரித்த காரணத்தினால வந்து குளம் வந்து வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்ட நிலையில் வந்து அதாவது எங்கள் குளத்தில் வந்து தக்க வச்சு கொள்ள இயலாத அளவுக்கு தண்ணி வந்ததால் வந்து இந்த குளத்தை வந்து கூடுதலான முறையில் வந்து தண்ணியை திறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் வந்து பாருங்கள் இந்த சைட்டுகளால் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாமே உடைக்கப்பட்ட நிலையில் அதாவது வந்து இன்றைக்கு எல்லாமே வந்து நாங்கள் எங்களோட மீனவர்லேருந்து இராணுவம் வந்து எல்லாருமே வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை வந்து கூடுதலாக பார்க்க போனீங்கன்னு சொன்னாக்கா மீனவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து விவசாயிகள் அதாவது வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு கீழே வந்து பார்க்க போனீங்கன்னு சொன்னாங்க 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இதுக்குள்ளே வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் அவ்வளவு பேருக்குமே முதல் வந்து இந்த குளம் தான் பெரிய இதாக இருக்குது. அந்த வகையில் வந்து பாருங்கள் இந்த குளத்தில் வந்து இப்போ நாங்கள் இந்த வேலை பணியை வந்து செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதை வந்து நாங்கள் மீனவ குடும்பங்களில் இருந்து அதாவது ஒரு 60க்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இதில் முன்னுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்போது இந்த கீழ் துண்டுகள் எல்லாம் அரிக்கப்பட்ட நிலையில் வந்து அதுக்கு வந்து இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வந்து எங்களுக்கு கோல் எடுத்திருந்தவங்க இப்படி வந்து எங்களோட மீனவர் ஆக்களும் வந்து இந்த உதவிகளை செஞ்சு தரணும் உண்டு. அந்த அடிப்படையில் வந்து நாங்களும் இதில் வந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு கீழ்ப்பகுதியால் வந்து ஃபுல்லாகவே அரிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து முன்னுக்கால மண் முட்டையில் அடுக்கி அதை கொஞ்சம் தண்ணியை வராதபடிக்கு நாங்கள் தக்க வச்சு கொண்டு அந்த இடத்துல வந்து அந்த கொங்குரீட் அடிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு வந்து கூடுதலாக பார்க்க போனீங்கன்னு சொன்னால் கமக்காரரும் வந்து இதில் வந்து சேவைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதே போல் இன்னுமே எங்களோட கிராம மக்களும் வந்து இதில் வந்து உதவிகளை ஒத்துழைப்புகளை தந்தால் வந்து எங்களுக்கு இன்னுமே இந்த வேலையில் வந்து எளிதாக முடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் சேத்துக்கெல்லாம் மாறாங்க பாருங்கள் எப்படி எழுதுறது. இங்கே கொண்டு வர விட கூட இதை வெட்டி வெட்டி ஓடினோம். முத்தையங்கட்டு மீனவர் சங்க தலைவர். அதாவது வந்து எங்களை கடந்த கால 28-27 மழை காரணமாக வந்து குளத்தில் வந்து அதிக நீர்த்தேக்கங்கள் வந்து நீர்கள் வந்து தேக்கப்பட்டது. அதில் வந்து எங்களை குளத்தில் வந்து கொள்ளையில்லாத நீர் வந்தபடியாக வான்கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் வந்து
கூடுதலான எங்களை வாழ்வாதாரமாக கொண்டு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கோம் இந்த மீனை பிடிச்சி தான். இதில் வந்து 101 குடும்பங்கள் வந்து இந்த மீன்பிடியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எங்களோட மீனவருக்கு வந்து இப்போ பிடிக்கக்கூடிய நிலையில் வந்து மீன்களே இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் இந்த வான்கதவுகள் திறந்த காரணத்தினால வந்து அதனூடாக அடித்து செல்லப்பட்டுள்ளது. அது இல்லாமலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எங்களை அங்கத்தவர்களுடைய போட் வந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட போட்டுகள் வந்து தண்ணியில் வந்து அடிக்கப்பட்டது. என்ன கேட்டால் சூறாவளியோட வந்த காற்றினால வந்து எங்களுக்கு வந்து இந்த அங்கத்தவர்களை விட்டு அந்த வள்ளங்களை வந்து மீட்டு எடுக்க இல்லாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டது. கூடுதலாக நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னாங்க ஒரு போட்டுன்ற பெருமதி வந்து 2 லட்சம் ரூபா அளவில் வந்து இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இப்போ இதே ஒரு அந்த போட்டை எடுக்கிறதுக்காக நாங்கள் ஆக்களை விட்டு ஒரு உயிர் போச்சுன்னு சொன்னால் எங்களால் அதை ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. அப்போ அதை காரணமாக வந்து நாங்கள் ஆக்களை வந்து தற்காலிகமாக வந்து ஒரு கிழமை தொழில் வந்து நாங்கள் இடைநிறுத்தி வச்சிருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டால் இந்த புயல் காட்டில் வந்து யாருமே தொழிலுக்கு செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து சங்கத்தால் நாங்கள் அவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனால் அவர்கள் இந்த வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அவர்களுக்கான நிதி இது அதாவது வந்து நிவாரண உதவிகள் கூட இன்னும் வழங்கப்படாத ஒரு நிலைமையில இருக்குது. இதுக்கான ஒரு பொறுப்பு அதிகாரிகள் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த மீனவர் பிரச்சனைகளை வந்து நேரடியாக பார்க்கணும். பார்த்து இந்த மீனவர்களுக்குரிய இந்த வாழ்வாதாரங்களை வந்து வழங்குறதுக்கு வந்து முன்னுதாரணமாக அந்த சேவையில வந்து ஈடுபடணும். மற்றது வந்து எங்கள் அங்கத்தவர்கள் இந்த வள்ளங்கள் வந்து 15 அடிபட்டு போயிட்டுது. அதாவது வந்து எங்கள் அங்கத்தவர்களுக்கு வந்து இப்போ தொழில் செய்வதற்கு கூட வள்ளங்கள் இல்லாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த அங்கத்தவர்களுக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வள்ளங்கள் கொடுத்தா தான் அவர்கள் அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் வந்து இதை கவனத்தில் எடுக்கணும். எடுத்து இந்த அங்கத்தவர்களுடைய பிரச்சனையை வந்து முதற்கட்டமாக வந்து பார்க்கணும். பார்த்து இந்த எங்களை மீன் வளங்கள் எல்லாமே அழிந்து போய்விட்டது. இப்போ அதாவது வந்து எல்லாமே இந்த வாழ்வுடாக எல்லாமே வெளியே போய்விட்டது. அப்போ அதால் வந்து எங்களை அங்கத்தவர்கள் அந்த வாழ்வாதாரம் இன்னுமே கீழே தான் போய் கொண்டிருக்கோம். தவிர இன்றைக்கு ஒரு தொழிலாளியின் சராசரி மீன் வந்து 1 கிலோ 2 கிலோ வீதம் தான் பட்டு கொண்டிருக்கு. ஏனென்னா நாங்கள் எங்களுடைய காசில் அதாவது பிடிக்கிற 1 கிலோ மீன்ல இருந்து நாங்கள் 20 ரூபா சேர்த்து தான் இந்த மீன் குஞ்சுகளை வாங்கி விட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு தரம் மீன் குஞ்சு விடுறதுக்கு எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட காசுகள் வந்து தேவைப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த மீன் குஞ்சுகளுக்காக சேர்த்த காசுகள் எல்லாமே வந்து மீன் குஞ்சுகளை விட்டுப்பட்ட நிலையில வந்து அவ்வளவுமே வானூடாக வெளியாக போய்விட்டது. அப்போ இந்த மீன் குஞ்சுகளை வந்து எங்களுக்கு இனி விட்டு மற்றது இந்த வள்ளங்கள் இந்த அங்கத்தவர்களுக்குரிய உதவிகளை செய்யும் பட்சத்தில் எங்களுடைய அங்கத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலுக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் இருக்கும். இந்த விஷயத்தை வந்து கருத்தில் கொண்டு அதாவது இதில் பொறுப்பு அதிகாரிகள் வந்து இதை வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த அங்கத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேலே கொண்டு போகிறது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாங்க வாங்க இந்த இடத்த பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லி எல்லாமே பறந்து பட்டு எல்லாமே நாசமாக்கி கிடக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த கட்டிடங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இதை பாதுகாத்த இடம் ஒரு நொடியிலே எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிட்டு இந்த காணொலியில் எல்லாமே இருக்குது. வாங்க பார்ப்போம். கொண்டு உயிர் ஆபத்தில்லாமல் இருக்கணுமெண்டு இது என்ன கல் அது கொண்டாங்க உரைச்சி பார்ப்போம். அக்கா சந்தன கல் ஒன்று தாரா எனக்கு நான் கொண்டு போகிறேன் இந்த கல்லை உரைஞ்சி பார்க்க சொல்லி. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கண்ணே. ஏண்ணே கல்லிலேயும் கொஞ்சம் வித்தியாசமான கல் இது. சில அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்கு வரியா கொண்டு போ. இதை கொண்டு வரதில் அதிர்ஷ்டம் கோடீஸ்வரன் ஆகிறன்னு தெரியாது. என்னதுக்கு உங்களுக்கு இது? இல்லை தரமாட்டேன் நான். எங்கே அவள் கையழிச்சிட்டா வீடியோவில். அதிக நிர்வாக செயலர்னு சொல்லி அவர்கிட்ட வாகனம் வந்திருக்குது. இப்போ நாங்கள் வந்து மேலுக்கு வந்துட்டோம். உள்ளுக்குண்டு எடுத்து நாங்கள் மேலுக்கு வந்துட்டு எடுக்கிறோம். பாருங்க நல்லா களைச்சி போட்டோம் தானே. அம்மா இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. இன்னொரு 10 நாளைக்கு முதல் வந்து இருந்தால் இங்கே மீனை பிடிச்சி கருவாடு போட்டு படியாக கொண்டு போயிருக்கலாம். பிந்திட்டேன் நாங்கள்.